அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். 2024ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகின்றோம். தேவர்களின் குருவான குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவதற்கு ஒரு வருடம் எடுத்துக்கொள்வார். இந்த குரோதி வருடத்தில் சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே மாதத்திற்கு 1ஆம் தேதி புதன்கிழமை மாலை குரு பகவான் மேசராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருந்து கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதமான ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார். ஒரு மனிதருக்கு கல்வி, வேலை, திருமணம், திரபாக்கியம் போன்றவை நல்ல முறையில் கிடைப்பதற்கு குரு பகவானின் அருளாசி முக்கியம். எனவேதான் நவ கிரகங்களில் குரு பயிற்சியானது நம்முடைய ராசிக்கு எவ்வாறு பலன்களை தரப்போகின்றது என மக்கள் அனைவரும் எதிர்பார்க்கின்றார்கள். குரு பகவான் கோச்சாரப்படி ராசிக்கு 2, 5, 7, 9 மற்றும் 11ஆம் இடங்களில் சஞ்சாரம் செய்யும் போது நன்மை செய்யும் என்று ஜோதிட வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். குரு பகவான் தான் அமர்ந்துள்ள இடத்திலிருந்து ராசிக்கு 5, 7 மற்றும் 9ஆம் இடங்களை பார்வையிடுகின்றார். குரு பகவான் அமர்ந்துள்ள இடத்தை விட பார்க்கின்ற இடங்களுக்கு பலன்கள் அதிகம். குரு பகவான் செல்வத்துக்கு அதிபதி ஆகையால் ஒருவரது வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் செல்வம் சேர்வதற்கும் முக்கிய காரணமாக விளங்குகின்றார். இவருக்கு புத்திரகாரகன் என பெயரும் உண்டு. ஒருவருடைய ஜாதகத்தில் புத்திர பிராப்தி உண்டாவதற்கு குரு பலன் குறையாமல் இருப்பது அவசியம். ராசிக்கு 2ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள குரு பகவான் நல்ல பண வரவினை தருகின்றார். ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தனலாபம், புத்திர பாக்கியம் மற்றும் திரலாபம் போன்றவைகளை தருகின்றார். ராசிக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள குரு பகவான் சமுதாயத்தில் மதிப்பு மற்றும் மரியாதையையும் செல்வாக்கினையும் நல்ல தன வரவையும் உண்டு பண்ணுகின்றார். 9ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள குரு பகவான் மனைவி மக்களுடன் இணைந்த நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை தருகின்றார் மற்றும் நல்ல பொருள் வரவையும் தன வரவையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றார். 11ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள குரு பகவான் செய்யும் தொழிலில் நல்ல லாபத்தை உண்டு பண்ணுகின்றார். நாம் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கு ஏற்ற காலத்தையும் ஏற்படுத்தி தருகின்றார். இவ்வாறாக குரு பகவான் அமர்ந்துள்ள இடங்களில் நல்ல பலன்களை வழங்குகின்றார். 7 இடங்களில் குரு பகவான் சுமாரான பலன்களை வழங்குகின்றார். அவைகள் முறையே ஜென்ம ராசி, ராசிக்கு 3ஆம் இடம், ராசிக்கு 4ஆம் இடம், ராசிக்கு 6ஆம் இடம், ராசிக்கு 8ஆம் இடம், ராசிக்கு 10ஆம் இடம் மற்றும் ராசிக்கு 12ஆம் இடம் என சுமாரான பலன்களை வழங்குகின்றார். ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்து இருப்பதால் சில அன்பர்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலைகள் ஏற்படும். சில அன்பர்களுக்கு ஜென்ம ராசியில் குரு பகவான் வரும்போது வகித்து வரும் பதவிகளையும் இழக்க நேரிடும். விருப்பமில்லாத இடத்திற்கு இடமாற்றமும் உண்டாகும். 3ஆம் வீட்டிற்கு குரு பகவான் வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. சில அன்பர்களுக்கு வகித்து வரும் பதவிக்கு கூட சில இடையூறுகள் ஏற்படும். மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். 4ஆம் வீட்டிற்கு வரும் குரு பகவானால் உற்றார் உறவினர்கள் வழியில் சில இன்னல்கள் உண்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சில அன்பர்கள் சூதாட்டம் போன்ற தீய வழிகளில் செல்வதால் நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருட்களையும் கூட இழக்க நேரிடும். ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு வரும் குரு பகவானால் சில அன்பர்கள் செய்யாத தவறுக்கும் கூட தண்டனைகளை அனுபவிக்க நேரிடும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. 8ஆம் வீட்டிற்கு வரும் குரு பகவானால் சில அன்பர்களுக்கு பட்டம், பதவிகள் கூற பறிபோவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் வீட்டில் அமரும் குரு பகவானால் சில அன்பர்களுக்கு மன கஷ்டம் மற்றும் பண கஷ்டம் போன்றவைகள் ஏற்படும். தவறான வழியில் சில அன்பர்கள் செல்லும் போது தனது பதவி அந்தஸ்தையும் இழக்க நேரிடும். 12ஆம் இடத்திற்கு வரும் குரு பகவானால் சில அன்பர்களுக்கு தன விரயம் உண்டாகும். பதவி இறக்கம் உண்டாவதுடன் அதிக செலவும் ஏற்படும். இவ்வாறாக சுமாரான பலன்களை தரக்கூடிய இடங்களை பற்றி பழம்பெரும் ஜோதிட நூல்களில் கூறப்பட்டு உள்ளது. இவற்றிற்கான பரிகாரமாக வியாழக்கிழமை அன்று குரு பகவான் ஸ்தலமான கும்பகோணம் அருகே உள்ள ஆலங்குடி சென்று வழிபாடு செய்வதன் மூலமாக
தங்களது இடர்பாடுகளை நீக்க இயலும். வியாழக்கிழமை அன்று குரு பகவான் ஸ்தலமான திருச்செந்தூர் சென்று முருகன், தட்சிணாமூர்த்தி மற்றும் சூரசம்ஹார மூர்த்தியை வழிபடுவதன் மூலமாக தங்களது வினைகளை தீர்க்க இயலும். இங்கு சொல்லப்படுகின்ற பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே. பொது பலன்களான இவற்றில் தங்களது ஜாதகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற திசா புத்திக்கு ஏற்ப மாற்றங்கள் நிகழும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். ஆயுள் காரகரான சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் தற்பொழுது ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு வருகின்றார். 4ஆம் இடத்தால் மிகப்பெரிய நன்மைகள் தரப்போவது இல்லை என்றாலும் 3ஆம் இடத்தை விட 4ஆம் இடமானது பரவாயில்லை. இத்தனை காலமாக 3ஆம் இடத்தில் இருந்து கொண்டு தங்களுக்கு எந்தவித நன்மையையும் செய்ய முடியாமல் இருந்து வந்த குரு பகவான் தற்சமயம் தங்களுக்கு உதவுவார். 4ஆம் இடம் என்பது தாய், வீடு, வண்டி, வாகனம் மற்றும் உயர்கல்வி ஸ்தானத்தை குறிப்பதால் தாயாருக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த இணக்கமற்ற சூழ்நிலைகள் சரியாகும். சிலருக்கு தாயிடம் இருந்தோ தாய் வழி உறவினர்களிடம் இருந்தோ சொத்துக்கள் வந்து சேரும். 4ஆம் இடமானது வீடு, வண்டி, வாகனத்தை குறிப்பதால் சில கும்பராசி அன்பர்களுக்கு புதிய வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் ஏற்கனவே இருந்த வாகனம் போன்றவைகளை விற்பதற்கோ ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமாக நல்ல விஷயங்கள் வந்து சேரும். தங்களது படிப்பிற்கு மற்றவர்கள் நன்கு உதவி செய்வார்கள். குரு பகவான் தங்களது ராசிக்கு 4ஆம் இடமாக அர்த்தாஷ்டம குருவாக அமர்ந்திருந்தாலும் அவரின் சுப பார்வையானது தங்களது ராசிக்கு 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையானது தங்களது ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையானது தங்களது ராசிக்கு 12ஆம் இடமான சுப விரயத்தையும் பார்க்கின்றார். தங்களது ராசிக்கு ஆயுள் ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் இந்த வருடம் முழுவதும் தங்களது உடல் ஆரோக்கியம் மேம்படும். இத்தனை காலமாக உடல்நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் குறையும். ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் பணிபுரியும் இடத்தில் தங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தாங்கள் போட்ட திட்டங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நிறைவேறும். மேலதிகாரிகளின் பாராட்டினையும் பெறுவீர்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கும். பல காலமாக காத்திருந்த முன்னேற்றங்கள் அலுவலகத்தில் நிகழும். அதே நேரத்தில் பணியில் மிகுந்த கவனத்துடன் இருப்பது நல்லது. தேவையான இடமாற்றம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதாலும் குரு பகவான் சுப கிரகமாக இருப்பதாலும் தங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படும். அதாவது புண்ணிய காரியங்கள் செய்வதற்கும் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதற்கும் பணம் செலவு செய்வீர்கள். அலுவலகத்திலும் வீட்டிலும் தங்களது பேச்சிற்கு மற்றவர்கள் கட்டுப்பட்டு நடப்பார்கள். பெண்கள் தைரியத்துடன் எந்த ஒரு முடிவினையும் மேற்கொள்ளலாம். உற்றார் உறவினர்களிடையேயும் அண்டை வீட்டாருடனும் நல்ல இணக்கமான சூழ்நிலைகளே நிலவும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து வர தாங்கள் செய்து கொண்டிருக்கும் முயற்சிகளில் எந்த தடைகளும் இல்லாமல் வெற்றிகளை பெறுவீர்கள். தட்சிணாமூர்த்தியை புனர்பூச நட்சத்திர நாளில் வழிபாடு செய்து வர தாங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும்.